கோவில்பட்டியில் மீன் வியாபாரி உட்பட 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரை சேர்ந்த சுடலைமுத்து என்பவரது மகன் வெள்ளத்துரை. இவர் கோவில்பட்டி ராமசாமிதாஸ் பூங்கா நுழைவு வாயிலில் மீன்கடை நடத்தி வந்துள்ளார். இவர் கடையிலேயே தூங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் நள்ளிரவில் சில மர்ம நபர்கள் வெள்ளைத்துறை மற்றும் அவருடன் இருந்த சாமி என்பவரையும் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதில் சாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த வெள்ளைத்துறையை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரும் வழியில் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து இருவரின் உடலும் உடற்கூறாய்விற்காக எடுத்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன், கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். மேலும் தடயவியல் நிபுணர்களும் ஆய்வு செய்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூரில் இருந்து மதுரைக்கு மதுபானம் கடத்தி வந்த 5 பேரை திண்டுக்கல் மதுவிலக்கு போலீசார் கைது செய்ததோடு 720 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கொடை ரோடு டோல்கேட் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆம்னி பேருந்தை சோதனை செய்தபோது சோதனையில் ஆம்னி பேருந்தில் உள்ள பொருட்கள் வைப்பறையில் 720 மது பாட்டில்களை 15 பெட்டிகளில் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மதுரையைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் கோபாலகிருஷ்ணன், ஹரிஹரசுதன், தங்கப்பாண்டி உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 720 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் மதுபானம் கடத்தி வந்த ஆம்னி பேருந்தையும் பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நத்தம் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்பு மீது தனியார் சொகுசு பேருந்து மோதியதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் பேருந்தில் இருந்தவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கோயம்புத்தூரில் இருந்து தேவக்கோட்டை நோக்கி 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு இரவு 11 மணியளவில் தனியார் சொகுசு பேருந்து ஒன்று வந்துள்ளது. பேருந்தை மதுரையைச் சேர்ந்த செந்தில்குமார் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் அதிகாலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வழியாக பேருந்து சென்று கொண்டிருந்தபோது சாலையின் நடுவே இருந்த தடுப்பு மீது பலமாக மோதியது. திடீரென பேருந்து மோதியதில் ஏற்பட்ட பலத்த சத்தம் கேட்டு பேருந்துக்குள் இருந்த பயணிகள் அலறினர். பயணிகள் இறங்க வேண்டிய படிக்கட்டு பகுதி முற்றிலும் சேதமடைந்ததால் அந்த வழியாக பயணிகள் இறங்க முடியாததால் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பயணிகளை மீட்டனர். இந்த விபத்தில் ராணி என்பவருக்கு காயம் ஏற்பட்டது. காயமடைந்தவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்கு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் ஒளிரும் பட்டைகள் அமைக்காததால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதால் நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதி ஒரு சிறுவன் உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேல்மருவத்தூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மீது திடீரென லாரி மோதியுள்ளது. இதில் காரில் பயணம் செய்த சென்னை வளசரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பார்வதி, சச்சின் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணம் செய்த 5 பேர் படுகாயமடைந்தனர். பின்னர் மீட்கப்பட்ட அனைவரும் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து படாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரகடம் அருகே வயலுக்கு சென்றவர் இடி தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஒரகடம் அருகே தேவரியம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன். இவர் திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் கோடை மழையால் தேவரியம்பாக்கம் பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. இதனால் அப்பகுதியில் விவசாயம் செய்யப்பட்டிருந்த விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியதால் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றுவதற்காக இளங்கோவன் வயல்வெளிக்கு சென்று தண்ணீரை அகற்றிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென இடி தாக்கி இளங்கோவன் கீழே விழுந்துள்ளார். உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இளங்கோவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து ஒரகடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.